கோலவெளி அம்மன், சென்னை. அன்பார்ந்த சுதர்சன் அஸ்ட்ராலஜி ரெமிடிஸ் நேயர்களே, இந்த கோலவெளி அம்மனை பற்றி எதுக்கு சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையிலே வெளிநாடு சென்று சம்பாதிப்பதை பலர் லட்சியமாக வைத்திருக்கின்றார்கள். இந்த வெளிநாடு செல்வதற்கு பலன் கிடைக்குமா? நாம் வெளிநாடு செல்ல முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? தொழில் பார்க்க முடியுமா? ஜோதிடம் பார்க்க போக முடியுமா? இது எல்லாருடைய மனதிலும் உள்ள ஒரு ஆவல். அப்பொழுது என்னை கோலவெளி அம்மனை தரிசனம் செய் என்று ஒருவர் சொல்கின்றார். ஆனால் அது எந்த இடத்திலே இருக்கின்றது என்பதை சொல்லவில்லை. நான் திரும்ப திரும்ப விசாரித்து சென்னையிலே ஜாதகம் பார்க்க செல்வேன். அப்பொழுது சென்னை வானொலி நிலையத்திற்கு நேர பின்பக்கம்தான் அந்த கோலவெளி அம்மன் கோயில் இருக்குதுன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க. அங்கே ஆட்டோவில் போய் தேடி பார்த்து அந்த கோயிலுக்கு போயிட்டேன். போன உடனே என்னுடைய லட்சியம் என்னென்னா, நம்மளும் வெளிநாட்டில் போய் ஜோதிடம் பார்க்கணும், அங்கே போய் எல்லார்ட்டையும் பழகணும், சம்பாதிக்கணும். இது இயற்கை. அப்போ நான் போகும்போது தொடர்ச்சியாக போகணும்னு சொல்கிறாங்க. நமக்கு அங்கே போகும்போது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் போகும்னு சொல்கிறேன். போய் ஒரு 2 முறை கும்பிட்றேன். அப்போ அங்கே இருக்க பூசாரியார் சொல்கிறாரு, ஒரு சந்தனாதி தைலம்னு ஒன்று இருக்குது, அது ஒரு பாட்டில் வாங்கிட்டு வாங்க, இது சொத வேலையில் உள்ளது, இதுக்கு நாங்கள் அதை தேய்க்கிறோம், கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்கிறாங்க. எனக்கு ஒரு மனதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ மறுமுறை போகும்போது சந்தனாதி தைலம் வாங்கி கொடுத்து தேய்ச்சி அதை சரி பண்ணிட்டு வாரேன். அப்போ நமக்கு என்ன தோணுது? ஏடா போய்கிட்டே இருக்கோம், இன்னும் நமக்கு ஒன்றும் நடக்கலையேன்னு தோணுது. போகும்போது ஒரு நாள் திருச்சியில் ஒருத்தங்க என்னை சந்திக்கிறாங்க. அவங்க நாங்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோம், கொஞ்சம் கஷ்டப்படுறோம்னு ஜாதகம் பார்க்குறாங்க. திருவானைக்காவலில் வச்சு பார்க்கும்போது அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய தாயார் தான் ராஜேஸ்வரி சண்முகம், சிலோனில் ரேடியோவில் அலௌன்சராக இருக்காங்க, எங்கள் சகோதரர்கள்லாம் அங்கே இருக்காங்க, நீங்கள் வேணால் அங்கே போய் ஜோதிடம் சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். இது எப்படா ஒரு லிங்க் கிடைக்கிது, இங்கேருந்து போறியான்னு கேட்குறாங்க. சரிப்பா போகிறேன்னு சொல்கிறேன். அப்போ அவங்களே டிக்கெட் போட்டு அவங்க அம்மாட்ட சொல்லி நானும் இன்னொரு நண்பரும் போகிறோம். சரி போகிறோம். அங்கே போய் நம்ம புஸ்தகங்களை, அப்போ நான் 100 ரூபாய்க்கு ஒரு புஸ்தகம் போட்டிருப்பேன், சின்ன புஸ்தகம், இந்த ஜோதிடத்தை பற்றி, பரிகாரங்களை பற்றி. அதில் ஒரு பாகத்தில் ஒரு 100 புஸ்தகத்தை எடுத்துகிட்டு திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம். அவங்க நீங்கள் பிரிண்டிங்கில் விலை போட்டிருக்கீங்க, அதனால் அங்கே போய் நீங்கள் விற்கத்தான் போகிறீங்க, நாங்கள் ஐயா அங்கே போய் கிடைச்சதை கொடுத்துட்டு போகிறோம் ஏன்னு அப்புறம் அன்பா சொன்னால் அந்த ஐயா விட்டார். அதை போய் லக்கேஜில் போட்டு நாங்களும் ஏறி போயிட்டோம். சிலோன் போய் இறங்குறோம். கட்நாயக்கா ஏர்போர்ட்டில் இறங்கியாச்சு. இறங்கி அங்கேருந்து ஒரு டாக்ஸியை பிடிச்சி ஒரு லாட்ஜ் அவங்க சொல்லியிருந்தாங்க, அங்கே போய் அதில் தங்கியாச்சு. ஆனால் அவங்க அம்மா ஊருக்கு போனவங்க 2-3 நாளாக வரல. எனக்கு பணத்தட்டுப்பாடு ஆயிடுச்சு. அந்த 100 புஸ்தகத்தை கொண்டு போய் ஒரு புஸ்தக கடையில் கொடுக்குறோம். அவர் இதை இப்போ உடனே கொடுக்க முடியாது, ஒரு செக்கு தானே, அந்த செக்கை இந்த இடத்துல கொண்டு போய் கொடுத்து ரூபா வாங்கிக்கின்றார். அப்போ இந்திய ரூபாய்க்கு ஒரு 7000 ரூபா கிடைக்குது. அந்த 7000 ரூபா அங்கே ஒரு 15000 ரூபா மாதிரி, 15-20,000 ரூபா மாதிரி. அந்த ரூபாயை வச்சு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். 3ஆவது நாள் அம்மா வந்துட்டாங்க. லாட்ஜில் தம்பி இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி என்னை மதியம் 3 மணிக்கு பார்க்குறாங்க. பார்த்தோடனே அவங்ககிட்ட கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் யாருன்னு அறிமுகமாகணும்ல தம்பி, அது கொஞ்ச நாள் ஆகும்லங்கிறாங்க. நம்மகிட்ட கையில் காசில் எப்படி அறிமுகமாகுது? அப்போ இறைவன்கிட்ட வேண்டுறேன், அந்த கோலவெளி அம்மன்கிட்ட, என்னம்மா எனக்கு ஒரு பாதையும் கிடைக்கலையே, இப்போ இங்கே உனக்கு ஒரு சிரமம் வருதுன்னு சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. சிலோனில் ரூபவாகினி டிவியில் 23ஆவது ஆண்டு விழா வருது, அதில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக யாரையா ஒரு ஆளை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, தம்பி இதான் உனக்கு நல்ல ஒரு யோகம், அம்மா கூப்பிட்டு போய் உன்னை பேச வைக்கிறேன்ட்டாங்க. சரின்னு சொல்லியாச்சு. அவங்க சொல்கிறாங்க, அவங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அதான் வாழ்க்கையில் முத வெளிநாட்டில் போய் நான் வாங்கின காசு. அவங்களே ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு வேனில் ஏற்றி கதிர்காம முருகனை போய் கும்பிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இரவாக போய் கதிர்காம முருகனில் போய் காலையில் அதிகாலை 4 மணிக்கு அங்கே அந்த முருகனை தரிசனம் பண்ணுறோம். அது அருமையான தரிசனம். தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வரும்போது சொல்கிறாங்க, அங்கே
யானை வந்து அந்த ஆற்றுல ஒரு அடி தும்பிக்கை அடிக்குது, அதுக்கு நடுவில் உள்ள தண்ணியை தான் எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு அங்கே உள்ள அபிஷேகம் பண்ணுறாங்க. திரை போட்டு தான் மூடி இருக்குது. முருகன்லாம் வெளியே படமாக தான் இருக்குது. அந்த கொட்டை அடிக்கிறாங்க. அந்த வேடுவருக்குள்ளே ட்ரெஸ் போட்டு அவங்க அந்த பெண்கள்லாம் வந்து அவங்க கொடுக்குற விளக்கத்தான் ஏற்றுறாங்க. இதெல்லாம் பார்க்குறோம். பார்த்துட்டு முருகா நான் நல்லா நீங்கள் வந்து கண்டிப்பாக உன்னை திருப்பி தரிசனம் பண்ணுறேன்னு வேண்டிட்டு வர்றேன். வந்த உடனே மறுநாள் காலையில் வர்றோம். ஓய்வு எடுத்துகிட்டு மதியம் 3 மணிக்கு மேலே அங்கே ரூபாயின் டிவிக்கு கூப்பிட்டு போனாங்க. அங்கே என்னை பேட்டி எடுக்கிறாங்க. இளைய தம்பி தயானந்தான்னு ஒருத்தர் பேட்டி எடுக்கிறார். அது ஒரு அரை மணி நேரம் ஓடும்போது எனக்கு ஒரு செல் நம்பரை கொடுத்து அதில் இது பண்ணுறாங்க. அதில் நான் பரிகாரங்களை பற்றியும் விளக்கம் சொல்கிறத பற்றியும் இந்த வெளிநாட்டுக்கு போக முடியாமல் இருக்கவங்க சென்னையில் உள்ள கோலவிலியம்மனை கும்பிட்டா எப்படி பலன் தருதுங்கிறத பற்றியும், வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகிற முயற்சி செய்கிறவங்க தடையாக இருந்தால் அதில் எப்படி நம்ம சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி அதில் ரொம்ப தீவிரமாக அதை பேச நான் வெளியே வந்து பார்க்குறேன். அந்த அரை மணி நேரத்துக்குள்ள ஒரு 100கணக்கான கால் அந்த செல்லில் வந்துருக்கு. திருப்பி ரிப்பீட் பண்ணி பேச ஆரம்பித்தோன்னே எனக்கு ஜோசியம் பார்க்குறதுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த ஒரு 10 நாள் நான் இருக்கிறதுக்குள்ளே அவ்வளவு ஜாதகங்கள் வந்துச்சு. அந்த ஜாதகம் வந்து நான் சம்பாதிச்சு நான் நல்லா சந்தோஷமாக ஊருக்கு திரும்பி வந்தேன். தொடர்ந்து எனக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ வீரகேசரி பத்திரிக்கையில் ஜோதிடகேசரின்னு ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கிறாங்க. அதில் மதுரையிலேருந்து ஒருத்தவங்களை பொறுப்பாளராக போட்டு என்கிட்ட பேசுகிறாங்க. அதில் என்னை சிறப்பாசிரியராக போடுறாங்க. அதில் நான் எழுதுகிறேன். அப்போ அந்த பத்திரிக்கை நிறைய விற்கிது. அப்போ அதன் மூலமாக என்னை வந்து தொடர்பு கொள்கிறாங்க. அப்போ அந்த கோலவிலியம்மனுக்கு எனக்கு ரொம்ப நன்றி செலுத்த வேண்டிய காலகட்டம். திடீர்னு பார்த்தா என் உடல்நிலை நலிவடையுது. அங்கே போயிட்டு வந்தாலே ஒரு வயிறு ட்ரபிளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு ஐசைட் ட்ரபிளோ கண் ப்ரெஷர் மாதிரி ஐ ப்ரெஷருங்கிற மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த கோலவிலியம்மன் பூசாரிகிட்டே கேட்டேன், நீங்கள் ரொம்ப இந்த தெய்வத்தை கும்பிட்டீங்க, அதனால் அந்த ஏத்தாப்பில் அந்த கோயிலுக்கு ஏத்தாப்பில் வாலிபுரீஸ்வரர்னு ஒரு கோயில் இருக்குது. வாலி அங்கே தவம் பண்ண இடம். அந்த வாலிபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்கன்னாரு. அதுக்கப்புறம் அங்கே போய் கும்பிட்டப்புறம் அந்த நோய் விட்டுச்சு. அப்போ நான் தொடர்ந்து எல்லா நாட்டுக்கும் போக ஆரம்பிச்சிட்டேன். துபாய், அந்தமான், மஸ்கட்டு, மலேசியா, சிங்கப்பூர், இப்படி வரிசையாக எல்லா நாடுகளுக்கும் போக ஆரம்பித்தோடனே அந்த கோலவிலியம்மனை ரொம்ப நான் சிறப்பாக நம்பினேன். அப்போ என்கிட்ட வந்து யாராவது ஜாதகம் கேட்டால் மெட்ராஸ் பக்கம் இருந்து வரேன்னா இவன் வெளிநாட்டுக்கு போவானான்னு கேட்கறதால கோலவிலியம்மனை போய் கும்பிடுங்கன்னு சொல்லுவேன். அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவார். அந்த பிள்ளைய போயிடும். அங்கே நல்ல வேலை கிடைக்கிது. அப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. இந்த ஆண்டு எதுக்கு இந்த கோலவிலியம்மனை பற்றி சொல்லணும்னா, நிறையா பேர் படிச்சுட்டு வேலை இல்லை, வெளிநாட்டுக்கு போக முடியல, சம்பாதிக்க முடியல, அப்படி வெளிநாட்டுக்கு போயும் எங்களுக்கு அந்த பணம் கையில் தங்கலை, இப்படி பல பிரச்சனைகள் இருக்கவங்கெல்லாம் இந்த வட்டம் சென்னையில் இருக்கக்கூடிய வானொலி நிலையத்துக்கு முன்னாடி இருக்க கோலவிலியம்மனை தரிசனம் பண்ணுங்கள். சந்தனாதித்தைகளை வாங்கி கொடுங்க. அப்படி வாங்கி கொடுத்து கும்பிட்ட பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன் கிடைக்கும். நீங்களும் வெளிநாட்டுக்கு சென்று அதை பற்றி நல்லா சம்பாதிங்க. இந்த வெளிநாட்டுக்கு செல்வதையும் வெளிநாட்டுக்கு சென்றவர்கள் சம்பாதித்தாலும் சரி, இல்லை வெளிநாட்டுக்கு சென்று எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அங்கேயும் போய் சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க, அங்கேயும் போய் லாஸ் ஆகிறாங்க. இதை பற்றி பார்க்கும்போது கடல்சார் பிரசன்னம்னு ஒன்று இருக்குது. கடல்சார் பிரசன்னம் அதைத்தான் உங்களுக்கு தெளிவாக அதில் விளக்கம் கொடுக்க போகிறோம். அதுக்கு தான் அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் மாநாடு போட்டிருக்கோம். இதை தெரிந்து மக்கள் அனைவரும் அந்த கோலவிலியம்மனை வழிபாடு செய்வதற்கு உடனே நட்சத்திரம் கேட்பாங்க, லக்கணம் கேட்பாங்க, எதில் கும்பிட்டீங்க, உங்களுக்கு எப்படி பலன் கிடைச்சுன்னா அவரவர் ஜாதகப்படி ஒரு பலன் ஒன்று இருக்கும். அது நம்ம ஊழ்வினை பயன் கர்மா, அதை ஃப்ளாஷப்பி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ரோஹிணி நட்சத்திரம், ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரத்தில் போய் கண்டிப்பாக அந்த அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். வழிபாடு பண்ண வெளிநாடு செல்வீங்க, நிறையா சம்பாதிப்பீங்க. அந்த அம்பாளை வணங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.